தொழில்நுட்பம் எந்த அளவிற்கு முன்னேறியிருந்தாலும் சில தொழில்களில் அவற்றை முழுமையாக பயன்படுத்த முடியாத நிலையே உள்ளது. அதில் ஒன்றுதான் பட்டாசு ஆலைகள். சிவகாசியில் சில நாட்களுக்கு முன் நடந்த வெடிவிபத்தில் 10 பேர் உயிரிழக்க பாதுகாப்பு பயிற்சி வழங்க மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்திருந்தது. ஆனால் அதில் தொழிலாளர்கள் ஆர்வமுடன் பங்கேற்கவில்லை. விருதுநகர் மாவட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட பட்டாசு தொழிற்சாலைகள் செயல்பட்டு வருகின்றன. பட்டாசு தொழிற்சாலையில் பணிபுரியும் ஃபோர்மேன் மற்றும் தொழிலாளர்களுக்கு பயிற்சி அளிக்கும் வகையில் பட்டாசு தொழிற்சாலை தொழிலாளர்கள் பாதுகாப்பு பயிற்சி மையம் சிவகாசி மாவட்ட நீதிமன்றம் அருகே செயல்பட்டு வருகிறது. மாவட்டத்தில் பட்டாசு ஆலை விபத்துகள் நடப்பதால் இங்கு முறையாக பயிற்சி அளிக்கப்படவில்லை என புகார் எழுந்தது. இதையடுத்து கடந்த 29ஆம் தேதி விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற பாதுகாப்பு குழு உறுப்பினர் கூட்டத்தில் பட்டாசு தொழிற்சாலை தொழிலாளர் பாதுகாப்பு பயிற்சி மையத்தில் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை ஃபோர்மேன் மற்றும் தொழிலாளர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் என உத்தரவிட்டார். இதில் பயிற்சிக்கு வராத பட்டாசு தொழிற்சாலை ஃபோர்மேன் மற்றும் மேற்பார்வையாளர்கள் உள்ளிட்டோருக்கு பயிற்சி மையத்திலிருந்து அஞ்சல் மூலமாக தகவல் அளிக்கப்பட்டு வருகிறது. முதல் முறை அழைத்து வராதவர்களுக்கு 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது முறை அழைப்பு விடுத்து வராதவர்களுக்கு 10,000 ரூபாய் வரை அபராதமும், மூன்றாவது முறை அழைத்து வராதவர்களுக்கு உரிமத்தை ரத்து செய்யவும் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். இருந்தபோதும் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவை காற்றில் பறக்கவிட்டு 10க்கும் குறைவான ஊழியர்கள் மட்டுமே பயிற்சிக்கு வந்தனர். இதுகுறித்து தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம் பயிற்சி மையத்தின் இயக்குநர் செந்தில்குமாரை தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது பயிற்சி மையத்திற்கு தொழிலாளர்கள் முறையாக வராதது குறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் என்றார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பிரசன்னா.